வணக்கம். வெளியில பார்க்க அவ்ளோ அழகா பிரம்மாண்டமா இருக்கிற ஒரு கோட்டை தனக்குள்ள பல பயங்கரமான ரகசியங்களை மறைச்சு வச்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அப்படிப்பட்ட ஒரு மர்மமான வரலாற்று தொகுப்புக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். சரி வாங்க இதுக்குள்ள நம்ம ஆழமா போகலாம். மத்திய இந்தியாவுல இருக்கிற விந்தியா மலைத்தொடர்ல சுத்தி இருக்கிற எல்லா இடங்களையும் கண்காணிக்கிற மாதிரி ஒரு செங்குத்தான பாறையில இந்த குவாலியர் கோட்டை கம்பீரமா நிக்குது. இதோட வெளிப்புற அழகு எல்லாரும் இருத்தாலும் இந்த அமைதியான சுவர்களுக்கு பின்னாடி என்னென்ன இருண்ட ரகசியங்கள் புதைஞ்சிருக்குன்னு நீங்க எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த பிரம்மாண்டமான கோட்டை அமைஞ்சிருக்கிற பாறை பகுதியை உள்ளூர் மக்கள் கோபாச்சல் அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தி நிறைய செவிவழி செய்திகள் இருந்தாலும் ஆவணப்படுத்தப்பட்ட வரலாற்றை எடுத்து பார்த்தா கடந்த 1300 வருஷங்களா பல மாமன்னர்களோட எழுச்சியையும் வீழ்ச்சியையும் இந்த பாறைகள் சத்தமே இல்லாம வேடிக்கை பார்த்திருக்குங்கிறது ரொம்பவே வியப்பான ஒரு உண்மை. இந்தியாவில் வேற எந்த கோட்டையுமே இத்தனை வெவ்வேறு ஆட்சியாளர்களை பார்த்ததில்லைன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு எல்லாரும் இதை சொந்தமாக்க ஆசைப்பட்டிருக்காங்க. 7ஆம் நூற்றாண்டுல பண்டைய இந்து வம்சங்கள் தொடங்கி அப்புறம் இடைக்காலத்துல துருக்கியர்கள், ஆப்கானியர்கள், முகலாயர்கள், அதுக்கப்புறம் 18ஆம் நூற்றாண்டுல மராட்டிய சிந்தியா வம்சம், கடைசியா இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஆட்சி வரைக்கும் பல மாபெரும் சாம்ராஜ்யங்கள் இதை கைப்பற்றி ஆட்சி செஞ்சிருக்காங்க. இப்போ இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, 18ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில மராட்டிய சிந்தியா வம்சம் இந்த கோட்டையை அவங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அவங்களோட ஆட்சியில இந்த குவாலியர் சமஸ்தானம் எவ்வளவு வேகமா வளர்ந்துச்சு தெரியுமா? நம்பவே முடியாது. சுமார் 60,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு அது பிரம்மாண்டமா விரிவடைஞ்சது. நினைச்சு பாருங்க, இது சாதாரண விஷயமே கிடையாது. இந்த கோட்டையோட பிரம்மாண்டத்தை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அகலத்துக்கும் செங்குத்தான பாறைகள் மேல 2.5 கிலோமீட்டர் நீளத்துக்கும் பறந்து விரிஞ்சிருக்கு. வெறும் கோட்டை மட்டும் இல்லைங்க, இதுக்குள்ள 7ஆம் நூற்றாண்டுல இருந்து 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் செதுக்கப்பட்ட ரொம்பவே ஆச்சரியப்படுத்தக்கூடிய சமண குகை கோயில்களும் இருக்கு. இந்த குகை கோயில்கள்ல இருக்கிற பாறை சிற்பங்கள்லே ரொம்ப சிறப்பானது எது தெரியுமா? சமண மதத்தோட முதல் தீர்த்தங்கரரான ஆதிநாதரோட பிரம்மாண்டமான ஒற்றைக்கல் சிலைதான். இதோட உயரம் என்னன்னு கெஸ் பண்ண முடியுமா? மலைக்க வைக்கிற 58 அடி. பாறையில அவ்ளோ நுட்பமா செதுக்கப்பட்ட இந்த சிற்பம் அந்த காலத்து மக்களோட கலைத்திறனை அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. இந்த கோட்டையோட அழகும் புகழும் எந்த அளவுக்கு பரவி இருந்துச்சுன்னா, முதல் முகலாய பேரரசரான பாபர் இதோட அழகுல மயங்கி இந்திய கோட்டைகளின் மாலையில் ஒரு முத்து அப்படின்னு ரொம்பவே கவித்துவமா இதை புகழ்ந்திருக்காரு. அந்த அளவுக்கு இது பாக்குறவங்கள அப்படியே கட்டி போடுற ஒரு காவிய படைப்பாவே இருந்திருக்கு. குவாலியர் கோட்டையோட இந்த பேரழகிற்கு மிக முக்கிய காரணம் அதுக்குள்ள இருக்கிற மான் மந்திர் அரண்மனை தாங்க. கிபி 1486ஆம் வருஷம் குவாலியரோட தலைசிறந்த ஆட்சியாளர்கள் ஒருவரான தோமர் ராஜபுத்திர மன்னர் ராஜா மான்சிங்கால இந்த அரண்மனை கட்டப்பட்டது. இதோட நுட்பமான ஓடு வேலைப்பாடுகளும் கல் செதுக்கல்களும் இந்திய கட்டிடக்கலைக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுன்னே சொல்லலாம். அடுத்ததா இது எப்படி அப்படியே நேர்மாறா மாறுதுன்னு பார்ப்போம். இந்த மான் மந்திர் அரண்மனைக்கு முற்றிலும் வேறான 2 முகங்கள் இருக்கு. இதோட வெளிப்புறம் பார்க்க எவ்வளோ அழகா இருக்கோ, அதே சமயம் அதுக்கு கீழ்ப்பகுதியை நோக்கி போற அந்த படிகள்ல நீங்க இறங்கும் போதே சூழல் அப்படியே ரொம்ப இருட்டாகவும் வெளிச்சம் மங்களாகவும் மாற ஆரம்பிக்கும். நரகத்தையே கண்முன்னாடி காட்டுற மாதிரி பயங்கரமான ரகசிய பாதைகளை கொண்ட ஒரு இடமா இதோட பாதாளம் விரியுது. கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்குல்ல? ஆனா அதான் நிஜம். துருக்கியர்கள், ஆப்கானியர்கள், அப்புறம் முகலாயர்களோட படையெடுப்புகளுக்கு பிறகு இந்த அரண்மனையோட அழகான ரகசிய பாதைகள் எல்லாமே கொடூரமான ஒரு அரசியல் சிறைச்சாலையா பயன்படுத்தப்பட ஆரம்பிச்சுது. அதுவரைக்கும் கலைநயத்தோட அடையாளமா இருந்த இந்த கோட்டைக்கு இப்ப ரொம்பவே இருண்ட பயங்கரமான இன்னொரு பரிமாணம் கிடைச்சது. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லையற்ற அதிகாரம் எப்போதுமே எல்லையற்ற இரக்கமற்ற தன்மையை தானாவே கொண்டு வந்துடும். முகலாய அரியணைக்கு யாராவது அச்சுறுத்தலா இருக்காங்கன்னு தெரிஞ்சா போதும், அவங்க எவ்வளவு நெருங்கிய உறவினரா இருந்தாலும் சரி, இல்ல ஆளும் பேரரசர்களோட சொந்த சகோதரர்களா இருந்தாலுமே சரி, கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாம குவாலியர் கோட்டையோட இந்த இருண்ட நிலவரைகளுக்கு நாடகம் கடத்தப்பட்டாங்க. இடைக்காலத்துல இங்கு சிறை வைக்கப்பட்டவங்களோட நிலைமையை நினைச்சாலே ரொம்ப பரிதாபமா இருக்கும். இங்கிருந்து தப்பிக்கவோ இல்ல விடுதலையாகவோ சின்னஞ்சிறு நம்பிக்கை கூட இல்லாம மெல்ல மெல்ல அந்த இருட்டிலேயே அவங்க வாழ்நாளை கழிச்சாங்க. கீழே காலம் அப்படியே உறைஞ்சு போன மாதிரி இருக்கும்போது மேலே இருக்கிற அரண்மனையோட பிரம்மாண்டமான கூடங்கள்ல அரச குடும்பத்தினர் எல்லா ஆடம்பரங்களையும் சுகபோகங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்கிறது தான் வரலாற்றோட மிகப்பெரிய முரண்பாடு. ஒரு காலத்துல நேர்த்தியான ரொம்ப அழகான கூடங்களா இருந்த மான் மந்திர் அரண்மனையோட கீழ்ப்பகுதிகள் முகலாயர்கள் காலத்துல கொடூரமான சித்திரவதை அறைகளா மாறிப்போச்சு. அங்க இருக்கிற சுவர்கள்ல மாட்டப்பட்டிருக்க இரும்பு வளையங்கள்ல கைதிகள் கட்டப்பட்டு தொங்கவிடப்பட்டாங்கன்னு வரலாற்று ஆய்வுகள் சொல்லுது. ஆனா அந்த இருட்டுக்குள்ள நடந்த முடிவில்லாத துயரங்களுக்கு அது ஒரு சின்ன தொடக்கம் மட்டும்தாங்க. அரியணையை கைப்பற்ற துடிக்கிற எதிரிகளை அவங்கள கொல்லாமலேயே அந்த போட்டியிலிருந்து நீக்க ஒரு கொடூரமான வழியை கண்டுபிடிச்சாங்க.
அதுதான் தினமும் கட்டாயப்படுத்தி அபினி அப்படிங்கிற போதைப் பொருளை குடிக்க வைக்கிறது. இதனால கைதிகள் பல வருஷங்களா போதை மயக்கத்திலே கிடப்பாங்க. சிந்திக்கவோ திட்டமிடவோ எந்த ஒரு சதியில ஈடுபடவோ முடியாத ஒரு ஜடமா அவங்க ஆக்கப்பட்டாங்க. அரச குடும்பத்துல பிறந்திருந்தாலும் சரி, அவங்களோட பழைய சுகபோக நினைவுகள் எல்லாமே அந்த மயக்கத்துல மெல்ல மெல்ல அழிஞ்சு போச்சு. இதையெல்லாம் விட உச்சக்கட்ட சித்திரவதை ஒன்னங்க இருந்துச்சு. முகலாயர்களோட சித்திரவதை முறைகள் ரொம்பவே விசித்திரமானவை. சில நேரங்கள்ல இதுக்காகவே ஸ்பெஷல் ஆட்களை கூட வரவழைச்சாங்க. அரியணை போட்டியில் இருக்கிற ஒருத்தரை கொல்லாம நிரந்தரமா ஓரங்கட்ட அவரோட கண்களை குருடாக்கினாங்க. கண்களற்ற ஒரு மனிதன் ஒருபோதும் நாட்டை ஆள முடியாது அப்படிங்கிற கொடூரமான விதியத்தான் இதுக்கு காரணமா சொன்னாங்க. மன்னரோட நெருங்கிய உறவினரா பிறக்கிறதே சில நேரங்கள்ல இது மாதிரி தாங்க முடியாத வலிகளைத்தான் பரிசா கொடுத்துச்சு. அந்த ஆழமான நிலவரைகள்ல அவங்க எழுப்புன மரண ஓலம் வெளியுலகத்துல யாருக்குமே கேட்டிருக்க வாய்ப்பே இல்ல. அப்படியானால் இந்த முழுமையான அதிகாரத்தோட உண்மையான விலைதான் என்ன? இவ்ளோ பிரம்மாண்டமான கட்டிடக்கலை அதிசயங்களுக்கு கீழே வெளியவே கேட்காம போன பலரோட மரண ஓலங்கள் புதைஞ்சு கிடக்கு. அதிகாரத்தோட உச்சி அப்படிங்கிறது மனிதர்களோட துன்பங்கள் மேலையும் எப்போதுமே இதுபோன்ற கொடூரமான இரண்ட ரகசியங்கள் மேலையும் தான் கட்டமைக்கப்படுதா? இந்த கேள்வியோடவே இந்த தொகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். அதிகாரத்தோட இந்த இரண்ட பட்டத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் இதே மாதிரி சுவாரஸ்யமான இன்னொரு வரலாற்று தகவலோட உங்களை சந்திக்கிறேன்.